வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் early adulthood and growth, early adulthood and learning என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். early adulthood என்றது என்ன? ஒரு 20லேருந்து 30 வயது வரைக்கும் அது வந்து early adulthood தான். ஆனால் நிறைய பேருக்கு அந்த early adulthood 20 வயசில் துவங்கும் போது அது 24 வயசு 25 வயசு வரைக்கும் படிப்பே அவங்களோட கூட இருக்கும். படிப்பு படிச்சுக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கே டைம் இருக்காது. அதனால் முதல்ல சிலவங்க சரியாக படிக்கலைன்னா அரியர்ஸ் வச்சுருப்பாங்க. சரியாக மேலே மேலே படிச்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக பட்ட படிப்பு பட்ட மேற்படிப்புலாம் படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷம் இன்னும் 2 செமஸ்டர் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அப்படின்னா 25 வயது வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணோம், அந்த படிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் early adulthoodல கூட ஓரளவுக்கு படிப்பு ஒரு சில வருடங்கள் எடுத்துக்கோன்னு சொன்னால் அந்த early adulthood வந்து ஷார்ட்டர் பீரியடாக இருக்கும். அதாவது 5 அல்லது 6 வருஷங்களுக்கு தான் கிடைக்கும். ஆனால் இந்த early adulthoodோட கூட மிடில் adulthood, அதாவது 30லேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த 10 வருஷமும் சேர்ந்துடும். அதனால் சிலவங்களுக்கு early adulthood வந்து கொஞ்சம் லேட்டாக நிறைய விஷயங்களை புது விஷயங்கள் செய்வதற்கு நேரமே கிடைக்காம அவங்க சாதாரணமாக அந்த லைன்லேயே இருந்துப்பாங்க. அப்போ நம்ம சென்ற பதிவில் என்ன பார்த்தோம், அதாவது சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் லேர்னிங் எப்படி இருக்கணும்னு கேட்டால் ரிலீஜியன் ரிலேட்டடாக இருக்கணும். ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ப்ரேயர் டைம் இஸ் எனி டைம், omnipresent அப்படின்னு வரும்போது எப்பொழுதும் மனம் உவந்து ப்ரேயர் இன்னொருத்தரை சொல்லி, இப்போ நீங்கள் இப்போ வாங்க சாமி கும்பிடலாம் வாங்க அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு சாமி கும்பிட வச்சு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவங்களுக்கு என்ன மந்திர ஸ்லோகம் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படியெல்லாம் பண்ணுறதை காட்டிலும் நாமளே விருப்பப்பட்டு 2 நிமிடங்கள், ஏன்னா எப்பொழுதும் ப்ரேயர் டைம் இஸ் எனி டைம்னு நம்ம சொன்னோம். அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டால், இப்போ ஒரு பாடம் படிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது, அடுத்த பாடம் படிக்கிறதுக்கு வி வாண்ட் சம் ஒரு சின்ன டைவர்ஷன் வேணும்னா அந்த டைவர்ஷனை வந்து இந்த கேட்ஜெட் முன்னாடிலாம் உட்காந்து பார்க்காம ஒரு அந்த 3 to 4 மினிட்ஸ்க்கு ஒரு குட்டி ப்ரேயர், சுவாமிகிட்ட கிருஷ்ணா காப்பாற்றணும், நம்மளுக்கு எந்த மாதிரி சாமியை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ண முடியுமோ அதுபோல் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு தடவை பண்ணிக்கலாம். ஏன்னா இன்பிட்வீன் தீஸ் 2 அது என்ன பண்ணணும்னா மைண்டை கொஞ்சம் காம் பண்ணும். நிச்சயமாக மைண்டு காம் ஆனாலே இன்னும் கொஞ்சம் அடுத்து படிக்க போகிற பாடங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சுக்கிறத மனசுக்குள்ளே நிறுத்திக்க முடியும். இது எல்லாமே சாத்தியம்தான். அதனால் ப்ரேயர் டைம் இஸ் எனி டைம் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோமே தவிர அதை வந்து எப்பொழுதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அதுவும் நம்ம இந்த வயதில் சொல்லி கொடுத்தாதான் தே கேன் ஏபிள் டு மேக் யூஸ் ஆஃப் இட். அந்த கிடைக்கிற ஸ்பேர் டைமில் அதை வந்து ப்ரேயர் டைமாக மாற்ற முடியும். இது ஒரு சின்ன டிப்பு தான், இதை வந்து பயன்படுத்திக்க முடியும். அப்போ early adulthood பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும், அப்புறம் ப்ளஸ் added to it 10 more years அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 25 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் early adulthoodம் மிடில் adulthoodம் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணுது, மெர்ஜ் ஆகிட்டுது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு 500 வேலை இருக்கும். அந்த வேலைக்கு போனோம், இந்த வேலைக்கு போனோம், இல்லாட்டி போனால் புதுசாக வேறு ஒரு ஆக்குபேஷன் தயார் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஆக்குபேஷனுக்கு நடுவில் வேறு இன்னும் எதானு செய்யணும் அப்படின்னு we may have empty number of ideas to be expanded or to be amplified, to be எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம அது எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்திடணும் அப்படின்னு நினைப்போம். அப்படின்னு கேட்டால் அந்த நேரத்துக்குள்ள அந்த டியூரிங் தட் பீரியட் எப்போவுமே என்ன செய்யணும், கணிசமான ஒரு நேரத்தை ப்ரேயருக்காக ஒதுக்கி வைக்க வேண்டியது அத்தியாவசியம். காலையில் எழுந்துக்கிறோமா, நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு எதை செய்யணும்னா மார்னிங் அப்ளூஷன்ஸு அந்த ரிச்சுவல்ஸ்ன்ற மாதிரி எல்லாம் குளிச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரெஷ் பண்ணிட்டா முதல் வேலையாக யூ கோ ஃபார் த ப்ரேயர். அதுக்கப்புறம் யூ கேன் கமென்ஸ் யுவர் டே அப்படின்னு சொல்லி கொடுத்தமான அந்த சொல்லிக் கொடுக்குற வார்த்தை 24 வயசில் ஆரம்பிக்கக்கூடாது. 24வது வயசுக்கு பதில் சாதாரண 6 அல்லது 8 வயசுக்குள்ள அந்த பீரியடில் அதை ஆரம்பித்தா 24வது வயசுலேயே தொடர்ந்து செய்வா. ஆனால் அப்போ என்ன பண்ணோம், குவாலிட்டி வைஸ் அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். சிலப்போ அப்போது ரொம்ப படபடப்பாக இருக்காங்கன்னா தட் மே லைக் யூ டு மிஸ், யூ கேன் மிஸ் த செஷன். அப்படின்னா ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்துக்கலாம், ஒரு நேரம் என்ன விளையாட போகிறத குறைச்சிக்கலாம், ஒரு நேரம் இந்த கேட்ஜெட் பார்க்கறத குறைக்கலாம். ஆனால் ப்ரேயர் டைம் ஷுட் நாட் பி, யூ கேனாட் என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் மிஸ் இட், யூ ஷுட் கம்ப்ளீட்லி அட்ஹர் டு திஸ், யூ ஷுட் அட்ஹர் டு இட் அப்படின்றத ஒரு என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு வச்சுக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த் வளர்த்துக்கணும். ஏன்னா நம்ம காட்டிலும் வேற ஒரு சர்வ வல்லமை பொருந்திய ஒரு பொருள் இந்த உலகத்தில் இருக்குது. எல்லார் மனத்திலும் உள்ளார்.
உள்ளுவார் உள்ளத்துள்ளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? யாரெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருடையும் சுவாமி இருக்கார். அப்படின்னா கடவுள் உள்ளே, அதனால தான் அவருக்கு பேரே கடவுள். உள்ளே கிடப்பதால் தான் அவருக்கு கடவுள் அப்படின்னு என்ற பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த கடவுளிடம் ஒரு வார்த்தை தினமும் பேசு. அது கூட எர்லி அடல்ட்ஹுட்ல அவரோட குரோத்தை நிர்ணயிக்கும். இதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு வார்த்தை என்ன பண்ணும், என்னவோ என்னை காப்பாற்ற சொல்லி என்னை நல்லபடியாக கைடு பண்ணு, வேறு ஒன்றுமே கேட்க வேண்டாம். உள்ளே இருக்கிற கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும், இப்போ உடனே 2 லட்சம் ரூபாய்க்கு மோட்டர் பைக் வேணும், அதெல்லாம் ஒன்றுமே கேட்க வேண்டாம். இன்ஸ்டட் என்னை நல்லபடியாக கைடு பண்ணு, இல்லைன்னா நல்ல கைடு பண்ணுற இடத்துல என்னை சேர்த்து விடு அப்படின்னு 2த்தையும் கேட்டுண்டா சுவாமிக்கு என்ன தோணுன்னு கேட்டால், ஏன் இந்த பொண்ணு என்ன இப்படி கேட்குது, கண்டிப்பாக இதுக்கு செய்துவோம் அப்படின்னு சொல்லி சுவாமி நினைப்பார். அதனால் எனக்கு நல்லபடியாக கைடு பண்ணு, இல்லை நல்ல கைடன்ஸ் கிடைக்கிற இடத்துல என்னை சேர்த்து விடு, யூ மேக் ஏ கம்பெனி டு தெம் அப்படின்னு சொன்னால் தட் டஸ் த டிஃப்ரென்ஸ், தட் டஸ் தி ஹோல் வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். சிறப்பான அளவில் பெரிய பெரிய மாற்றங்களை நம்மிடையே அது ஏற்படுத்தும். அதனால் அத்தியாவசியம் என்ன, சிறப்பான ஒரு குரூப்பில் சேர்ந்துக்கணும், சிறப்பான கைடன்ஸ் கிடைக்கிற இடத்துல இருக்கணும், கிடைக்கிற கைடன்ஸை பயன்படுத்திக்கணும். இது நான் ஆல் த 3 ஆர் இன்டர் ரிலேட்டட், ஒன்று கொண்டது என்னது, தொடர்புடைய செய்திகள். அதனால் நிச்சயமாக எர்லி அடல்ட்ஹுட்டில் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் பென்ட் ஆஃப் மைண்டை வளர்த்துக்க வேண்டியது அத்தியாவசியம்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு அடுத்த பதிவில் மீண்டும் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.